Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ப்ளவுஸ்க்கு ஸ்கேலப் பேட்டர்ன் வெச்சு எப்படி நம்ம இன்னைக்கு ஸ்டிச்சிங் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். சோ அந்த ஸ்கேலப் பேட்டர்ன் எங்க வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில வந்து ஸ்கேலப் வரப்போகுது இந்த எண்ட்ல. அதே மாதிரி வந்து பேக்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லயே வந்து ஸ்கேலப் பேட்டர்ன் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம்ன்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிளியரா எல்லாமே புரியும். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த ஸ்கேலப் பேட்டர்ன்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும். நீங்க தைக்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து பழகிடும். சோ அதனால வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்திருக்கேனோ அதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் தைங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த ப்ளவுஸ்ல தான் வந்து இப்போ நம்ம பேக் கூடிய பேட்டர்ன் வந்து ரெடி பண்ண போறோம். இது வந்து ஒரிஜினல் கிளாத். இது பாத்தீங்கன்னா லைனிங்ல வந்து நம்ம ஸ்டிஃப் வரதுக்காக இது ஆல்ரெடி வந்து நான் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன். இந்த துணியை வந்து மேலே இப்படி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரிஜினல் துணியில வச்சு திருப்ப போறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஸ்கேலப் நெக் வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் வேணும்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் கண்டிப்பா கட்டிங் வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். இந்த தையெல்லாம் போடும்போது கொஞ்சம் பெரிய தையலா வச்சு போட்டுக்கிறேன். ஒரு சைடுடைய பீஸ் வந்து தைச்சிட்டேன். இன்னொரு பேக்கும் அதே மாதிரி வச்சு தைச்சிடுறேன். உங்களுக்கு இதுல எந்த டவுட் இருந்தாலுமே ஸ்டிச்சிங்ல எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ ரெண்டு சைடுமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுட்டு நான் தைச்சாச்சு. இங்க பாருங்க, இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து ஹூக் கைப்பட்டி வர போற இடம். இது வந்து கரெக்டாக டிசைன் தைச்சதுக்கப்புறம் இப்படி வந்து சேர்ந்துடும். இதுதான் வந்து டிசைன் பேட்டர்ன். சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரிஜினல் கிளாத்தில் தைச்சி திருப்பிடுறேன். இதுதான் வந்து மேலே வர போகிறது அவுட் சைடு. ஃபஸ்ட்டு இப்படி பீஸ் வச்சுட்டு கரெக்டாக லெவல் பார்த்துக்கிறேன். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் இப்படி தைச்சிட்டு திருப்பிடுறேன். சரிங்களா?
இப்படி தைக்கும் போது எந்த துணியும் இழுக்க வேணாம், இந்த ஒரிஜினல் துணியும் இழுக்கக்கூடாது, லைனிங்கும் இழுக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடு உள்ள பீஸையும் தைச்சிடுறேன். இன்னொரு பேக்கும் ரெண்டு சைடுமே தைச்சிட்டேன், ரெண்டு பேக்குக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணி லெவல் பண்ணிடுறேன். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வெட்டினதுக்கப்புறம் இது எங்கெங்கே இந்த கார்னர் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த இடத்துலலாம் அர்க்காத் பண்ணிடுறேன். அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இந்த லைட்டாக இந்த ஷேப் எடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துலையும் அர்க்காத் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த பேக்கையும் கட்டிங் பண்ணி லெவல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ரெண்டு சைடுமே வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருப்ப வேண்டியதான், திருப்பிடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் துணி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது துணி.
இதுக்கு மோட்டா ஊசின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து லாங் நீடில்னு சொல்லி கேட்டால் நூல் கடையில் கிடைக்கும். இதை வச்சுட்டு கொஞ்சம் திருப்பணும்னா ஈஸியாக வந்துடும் அந்த கார்னர்லாம். ஸோ அதனால தான் இதை வச்சு நான் திருப்பிட்டு இருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு கார்னர் திரும்பிச்சுன்னா ஓகே, அப்படி திருப்பலைன்னா நீங்கள் இதை வச்சு கூட லெவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கேலப் கூட திருப்பிட்டு நீங்கள் லெவல் பண்ணும்போது கரெக்டாக லெவல் பண்ணுங்கள். ரெண்டு பேக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து லெவல் பண்ணிட்டேன். இந்த பேக்லேயும் வந்து லெவல் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்குமே வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு சைடுமே இதுதாங்க டிசைன். இப்படி தான் வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கை பட்டி வந்துடும். இங்கே இவ்வளோ ஃபோல்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துங்க, நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வரப்போகுது. ஸோ இங்கேயுமே வந்து ஹூக்கை தான் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது போட் நெக் வச்சுட்டு கீழே வந்து டிசைன் ஸ்கேலப்பில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் பேக்கில். ஸோ இதுதான் வந்து இதோடைய நெக்குடைய டிசைன். சரிங்களா? அடுத்தது கையில் வந்து ஸ்கேலப் எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். இது ஃபுல் ஃபினிஷிங் பண்ணலை. இதுக்கு மேலே அயன்லாம் பண்ணோன்னா இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? அடுத்தது கை ஸ்டிச்சிங் பண்ணலாம். இதுதான் வந்து கையில் வந்து லைனிங் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி கீழே வந்து ஸ்டிஃபுக்கு வச்சு தைக்க போகிற பீஸ் இது. இதை நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வச்சு நான் லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஸ்டிஃப் வர்றதுக்காக தான் இந்த பீஸ் வச்சு தைக்கிறோம். அதே மாதிரி இந்த கைக்கும் தைச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் ஒன்று போட்டுடுறேன் ஸ்ட்ரைட்டாக.
இப்போ 2 பீஸுமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ கையில் வச்சு தைக்க வேண்டியதான் ஒரிஜினல் பீஸில். கையில் வந்து பார்ட்ரு வருது. ஸோ இந்த பார்டரோட தான் சேர்த்து தைக்க போகிறேன். ஒரு கை தைச்சாச்சு, இன்னொரு கையும் தைச்சிடுறேன். தைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்கேலப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரிஜினல் கிளாத்தையும் வெட்டிடுறேன், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம். இப்போ இந்த கார்னர்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கைக்கும் லெவல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பிடுறேன். இது இது திருப்பிட்டு நம்ம லெவல் பண்ணும்போது பார்த்து ஒன்றொன்றும் கரெக்டாக பண்ணணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கைக்கு ஒரு கை வந்து டிஃப்ரெண்ட் வந்துடக்கூடாது. அதனால் இன்னொரு கை நம்ம திருப்பிட்டு லெவல் பண்ணும்போது கூட அந்த ஸ்கேலப் வந்து பார்த்து கரெக்டாக லெவல் பண்ணிக்கணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து போடும்போது நல்லாவே வித்தியாசம் காமிச்சு கொடுத்துரும். அதனால் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் வந்து ரெடி பண்ணிட்டோம் கைக்கு. இந்த கையை திருப்பிடுறேன்.
இந்த கைக்கும் ஸ்கேலப் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நான் உங்களுக்கு அயன் பண்ணிவிட்டு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அயன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து பேக் உடைய டிசைன். ஸோ இங்கே வந்து ஹூக் கைப்பட்டி வந்துடும். இது வந்து ஸ்கேலப் நெக்கு பேக்கில் கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட் டெக் மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த ப்ளவுஸுடைய பேட்டர்ன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து நான் கையும் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், கையுடைய ஸ்கேலப்பும் வந்து அயன் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக அமையலாம். Thank you.